ஆ, ஏங்க ஆமா அதான் ஏங்க கணபதியும் கூப்பிடுங்க மீட்டிங்க்கு. மெயினா அவர் தான் வந்தாகணும். ஒரு நிமிஷம். அங்க டிராயர்ல என்னோட டேப்லெட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்து தாங்களேன். ஏன் நீ எந்திரிச்சு வந்து எடுக்க மாட்டியா? இங்கே தானே இருக்கு பிருந்தா. சொல்லுங்க. அது இருக்கட்டும். அப்புறம் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அது எவ்வளவு முக்கியமான கால் தெரியுமா? எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறத விட இது ஒன்னும் முக்கியமான கால் கிடையாது. பிருந்தா என்னங்க என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க அடிங்க. அதுக்கு தானே உங்களை உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? நில்லுங்க. ஏன் பேச முடியாது? லவ் பண்ணும்போது நைட்டு 2 மணி வரைக்கும் பேச முடிஞ்சதுல. போனை வச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச, ஏன் உடனே வைக்கிறேன்னு கெஞ்சி தெரிஞ்சதுல. இப்ப மட்டும் பேச பிடிக்கலையோ? வர ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஒரு புள்ளத்தாச்சு பொம்பளைங்க. உங்க வாரிசை தானே என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இப்ப கூட என்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கணும்னு தோணவே இல்லைல்ல உங்களுக்கு? என்ன குழந்தனாரே, பாவம் பிருந்தா. வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு பணிவடையும் செஞ்சுக்கிட்டு அதோட வாந்தி தலை சுத்தல் எல்லாத்தோடையும் போராடுறா. நீங்க என்னடானா எந்நேரமும் அவளோட வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி அவ என்னதான் பண்ணிட்டா? ஏங்க இது எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. வெளியால் நீங்க உள்ள வர வேணாம். வெளில போங்க முதல்ல. ஏன் அவங்க ஏன் வெளியில போனோம்? ஆமா, அவங்க என்ன தப்பா பேசினாங்க? நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க பேசுறதுல நியாயம் இருக்குதானே? இப்படிதான் புஷ்பா, இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் பிடிக்காது. அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வந்துரும். ஏய் யாரு கோவப்பட்டா? நான் போன்ல பிஸியா தானே இருந்துட்டு இருந்தேன். மாத்திரை உன்னை வந்து எடுத்துக்க சொன்னது ஒரு தப்பா? அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?